இப்போ நம்ம எல்ஜியோட சிங்கிள் டோர் டைரக்ட் கூல் 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள இந்த ஃப்ரிட்ஜை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒர்க்கிங் அண்ட் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இதோடு உங்களுக்கு ஓனர் மேனுவலும் நெக்ஸ்ட்டு குயிக் ரெஃபரன்ஸ் கைடும் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படிலாம் இதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதுக்கான டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜை பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள மாடல் நேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க GL D20 1AB CU/223. டைப் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கூல் 185 ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்மார்ட் இன்வெர்டர் கம்ப்ரெசர் மாடலு. அதனால் உங்களுக்கு இதில் வந்து பவர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். மற்ற இன்வெர்ட்டரை விட உங்களுக்கு இதில் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா 70 to 80% ரொம்பவே பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனுவல் எனர்ஜி கன்சம்ஷனே பார்த்திங்கன்னா 131 யூனிட்ஸ் பர் இயர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் சேவிங்க்காக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு 2 மெம்பர்ஸ் 2 to 3 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 to 4 மெம்பர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஐஸ் மேக்கிங் சிஸ்டம் வந்து இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர் ஜோனு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிற அளவுக்கு இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ் வித்தவுட் ஸ்டெபிளைசர். இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிளைசர் வந்து உங்களுக்கு இல்லாமே இந்த நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ரன் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 90 to 310 வோல்டேஜ் தான். அப்போ பேசிக்காக நம்ம 90 வோல்டேஜ்லேருந்து ரன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 240 அந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் வந்து 90 வோல்டேஜ்லேருந்து ரன் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு இன்வெர்ட்ரு 150 to 180 ஏஹெச் பேட்டரி உள்ள இன்வெர்ட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலேருந்தே நீங்கள் வந்து பவர் சப்ளை இதுக்கு எடுத்துக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் ஹைட் வரும். ஒரு 5 ஃபீட் 5.5 ஃபீட் வரும் அரவுண்ட். அதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக்கில் இன்வெர்ட்டர் கம்ப்ரஸரோட சர்க்யூட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு பேக் சைடு சர்க்யூட் டயக்ராமில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. எப்படி பவர் சப்ளை வருது, எப்படி தெர்மோஸ்டாட்டோட கனெக்ட் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அடுத்தது எப்படி வந்து கம்ப்ரஸரோட கனெக்ட் ஆகிருக்குங்கிற சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக் சைடில் பாட்டமில் உங்களுக்கு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து வேஸ்ட் வாட்டருக்கான ட்ரே. உங்களுக்கு உள்ள கூலிங் ரொம்ப ஓவர் கூலிங் ஆகுது அப்படின்னா அதில் வெளியே எக்ஸ்ட்ரா இருக்க அந்த வாட்டர்ஸ் எல்லாம் வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து இந்த ஓஸ் வழியாக உங்களுக்கு கீழே வந்து இந்த ட்ரேயில் ஸ்டோரேஜ் ஆகிரும். ஒரு 2 weeks 3 weeks ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் இந்த இங்கே ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி இதை நீங்கள் எடுத்து வேஸ்ட் வாட்டரை வெளியில் கொட்டிட்டு நீங்கள் வந்து திருப்பி ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட பாட்டமில் உங்களுக்கு ஆனியன் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஆனியன் ட்ரேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆனியன் இந்த மாதிரி ட்ரை வெஜிடபிள்ஸு இதில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாண்டும் அதிலே கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டாக யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் அதில் ஈஸியாக வந்து இந்த ஸ்டோரேஜுக்கான இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரேவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் பார்க்கலாம். இதை வந்து லாக் வந்து டைரெக்டாக லாக் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைட் திருப்பிட்டிங்கன்னா லாக் ஆகிரும். ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா டர்ன் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிரும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃப்ரீசர் ஜோன், கூல் அண்ட் ஃப்ரெஷ் ஜோனு, 2 டஃப் அண்டு கிளாஸு செல்ஃப்ஸ் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஸ்டோரேஜுக்கான ட்ரே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃப்ரீசிங் ஜோனு ஒரு 16 லிட்டர் கெப்பாசிட்டியோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து டோட்டலாக அவுட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 169 கெப்பாசிட்டி ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபாஸ்ட் ஃப்ரீசிங் ஜோனில் 2 ஐஸ் மேக்கிங் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து ரொம்ப ஐஸ் கட்டிக்கிச்சுன்னா இதில் நீங்கள் எந்த ஒரு நைஃபோ இல்லை வேறு எதுவும் ஹெவியான மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் இதை வந்து
க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, இந்த இடம் மெயினாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இதில் வந்து கூலிங்க்கான கூலண்ட் லிக்விட் சப்ளை ஆகிட்டுக்கும். இது உங்களுக்கு டோட்டலாகவே நீங்கள் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் எந்த ஒரு ஹெவி மெட்டீரியல்ஸ் வச்சும் இதை க்ளீன் பண்ணக்கூடாது. நீங்கள் இது ரொம்ப ஐஸ் கட்டிக்கிச்சுன்னா இங்கே வெளியில் வந்து உங்களுக்கு அன்ஃப்ரீஸ் பட்டன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உள்ளே இருக்கிற ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இதில் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா கூலிங் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வின்டரில் வந்து 1 to 3 பாயிண்ட் வச்சுக்கலாம். மான்சூனில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெய்னி சீசனில் 3 to 5 இந்த இதில் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சம்மரில் 4 to 7 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக லோ கூலிங்லேருந்து ஹை கூலிங் வரைக்கும் 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிற ஒரு 7 பாயிண்ட்ஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வாட்ஸ் லேம்ப் கொடுத்துருக்காங்க, எல்இடி லேம்ப்பு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும், ஓப்பன் பண்ணும்போது ஆன் ஆயிரும். இங்கே மேலே இருக்கும் ஒரு கண்ட்ரோலு, அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு இதில் 2 டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மெட்டீரியல் வந்து ஸ்டோரேஜ் எவ்வளோ உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் ட்ரே கொடுத்துருப்பாங்க. இது கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அடுத்தது இந்த செல்ஃப்ஸ் ரெண்டையுமே நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு வெசலோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் தான். நெக்ஸ்ட்டு இங்கே எக் ட்ரே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வாட்டர் கேன் ஸ்டோரேஜுக்கான வாட்டர் கேனு, ஜூஸ் ஸ்டோரேஜுக்கான சின்ன ட்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 2 லிட்டர்ஸ் வாட்டர் கேனுக்கான ஸ்டோரேஜ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 2 லிட்டர்ஸ்க்கு ஆன ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட எல்ஜியோட சிங்கிள் டோர் ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் கம்ப்ரெசர் மாடலோட ஃபுல் ஃபங்க்ஷனு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி ஒரு 1 வீக்ஸ் மேலே ஆகுது. ஃபங்க்ஷன் எல்லாமே ஒர்க்கிங் நல்லா இருக்குது. பவர் கன்சப்ஷனும் இதில் போட்டிருக்கபடி ரொம்பவே லெஸ்ஸாக தான் இருக்குது. நீங்கள் இதை டைரெக்டாக நீங்கள் வந்து யோசிக்காமல் ஒரு எனர்ஜி கன்சப்ஷனுக்கான ஃப்ரிட்ஜ் எதிர்பார்த்திங்கன்னா இது பெட்டர் மாடல் தான். நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.